ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட தாள்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 ஆண்டுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் முடியக்கூடிய தருணத்தில் பிப்ரவரியில் நிறைய கிரக மாற்றங்கள் வலுவாக ஏற்படுது. அதற்கு காரணம் என்னன்னா, தமிழ் மாதத்தில் மாசி மாதம் நடக்கிறது தான். மாசி மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால் பிப்ரவரி 24க்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு என்ன பெரிய சம்பவம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கும்பம் ராசிக்காரங்க அந்த பெரிய சம்பவம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் தான். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு நடக்கக்கூடியது எல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு, விதியால் தான் நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். விதியும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது, எல்லாமே கிரகங்கள் தான். கிரகங்கள் ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும். சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும், சில நேரம் ஆபத்தாக இருக்கும். அது பயணம் செய்யக்கூடிய அடிப்படையில் தான் நமக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்தோ ஏற்படும். அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ மாசி இப்போ நடக்கிறது. இந்த டைம் நிறைய கிரகங்களும் முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் வருது. அதனோட அடிப்படையில் தான் பிப்ரவரி 24க்கு மேலே பெரிய சம்பவம்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி கும்பம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு டாப் கிளாஸ் யோகமானது இந்த கிரக மாற்றத்தால் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் தேவை, எதுலெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது, அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆன்மீக ரீதியாக என்ன பார்க்க போகிறோன்னா, மாசியில் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தால் ஏதேனும் கிரக தோஷங்கள் ஏற்பட்டிருந்ததால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு பிப்ரவரி 24க்கு பிறகு உங்கள் ராசிக்கு பர்டிகுலராக இந்த ஆன்மீக பரிகாரம் செய்தால் நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அதனால் அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கும்பம் ராசிக்காரங்க அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. சரி, இப்போ முதல்ல மாசியில் என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பலனை அதிரடியாக பார்க்கலாம் வாங்க. ஸோ 2026 ஆண்டில் தை மாதம் நிறைவடைந்து பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் பிறந்துருச்சு. பிறந்த மாசியில் அடுத்தடுத்த கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள் இதெல்லாம் ஏற்படுறதுனால பிப்ரவரி 24லேருந்து கும்பம் ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள் இந்த மாதிரி நிறைய குறித்து ஜோதிடர்கள் தாள்களை கூறியிருக்கிறாங்க. அப்படி கூறின அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ 2026 ஆண்டை நம்ம கும்ப மாதங்கிற மாதிரியும் அழைக்கப்படும். ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா, சூரியன் கும்பத்தில் பயணம் செய்கிறது மாசி. அதனால் இந்த மாசியை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படும். ஸோ பிப்ரவரி 24க்கு பிறகு கும்ப மாதத்துடைய ஆட்டமானது பயங்கரமாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, மாசியில் மகா சிவராத்திரி, மாசி அமாவாசை, மாசி பௌர்ணமி, மாசி வெள்ளிக்கிழமை, மாசி திங்கக்கிழமை, மாசி மகோ, அப்புறம் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த மாதிரி முக்கியமான மாசியில் நிறைய நாட்கள்லாம் வருகிறது. இதனோட அடிப்படையில் தான் மாசி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லானதாக இருக்கிறது. இதெல்லாம் வைத்து தான் இந்த பிப்ரவரி 24க்கு பிறகு உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய சம்பவங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கும்பம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அப்படி என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தெரிஞ்சுக்குவீங்க. இவ்வளோ நேரம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். அதாவது கிரகங்கள் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன் மாசியில். இப்போ தான் உங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறேன். இதை தான் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டும். சரி வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 24க்கு பிறகு
டாப் கிளாஸ் யோகமானது உண்டாக போகுது. உங்களுடைய ராசியில தான் சூரியன் வந்திருக்கிறார். உத்தியோக மாற்றோ, தொழில் மாற்றோ, வியாபார மாற்றோ, படிப்பு மாற்றோ போன்ற நிறைய மாற்ற யோகங்கள் பிப்ரவரி 24க்கு பிறகு உண்டாகும். குடும்பத்தில் துணியின் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதோடு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் உண்டாகும். ஸோ கவனமாக ஆரோக்கியத்தில் இருந்தீங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் உண்டாகும். நிறைய யோகங்கள் கிடைக்க நீங்கள் நிறைய அமைதியை கடைபிடிக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழில் இந்த மாதிரி எல்லாத்திலுமே அற்புதமான யோகமானது உண்டாகும். சுப விரயங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு. வாகனத்தில் அதிக முன்னேற்றமானது ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க பேப்பர் போடுவதை தவிர்ப்பது இந்த டைம் நல்லது. பிப்ரவரி 24க்கு பிறகு பேப்பர் போடுவதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். தொலைதூர பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நல்லது. அதனால் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் நீங்கள் தானம் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கௌரவம் பார்ப்பது, கோபப்படுவது போன்றவற்றை தவிர்த்து உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சனிக்கிழமை தோறும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய வேளையில் சாப்பாடு, எலுமிச்சை ஊறுகாய் தானமாக கொடுப்பது நன்மை பயக்கும். எல்லாத்துக்கும் மேலே கோளார் பதிகத்தை சொல்வது, கோளார் பதிகத்தை கேட்பது நன்மை கொடுக்கும். முதலீடுகள் செய்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். எந்த அளவுக்கு முதலீடு செய்து இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வரவானது பிப்ரவரி 24க்கு மேலே பயங்கரமாக உங்கள் ராசிக்கு ஏற்படும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கையானது உண்டாகும். பழைய எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமானது தேவை. மெயினாக தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. ஏற்றங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி 25க்கு மேலே. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எதிர்பாராத வகையில் நடக்கும். அதனால் கொஞ்சம் சில விஷயங்களில் கவனமும் இருக்க வேண்டும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது உங்கள் ராசிக்கு பிப்ரவரி 24க்கு மேலே நல்லது. பழைய கூட்டாளிகளுக்கோ உங்களுக்கோ பிரச்சனை இருந்தால் அவர்களிடம் இணக்கமாகிக் கொள்வது நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்களை வைத்து பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஸோ 7.5 சனி விலகாததால் கால் நகங்கள் வரை கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தடுக்கி விழுவது போன்றவை ஏற்படும் என்பதால் எச்சரிக்கை தேவை. நரம்பு, கண், கழுத்து, மயக்கம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. முதுகு தண்டுவட தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ அக்கறை செலுத்தாமல் இருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்களையும் சொல்லிட்டேன். இப்போ தான் உங்களுக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். மாசி பிறந்ததே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசியில் சூரியன் வந்த அடிப்படையில் தான். இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த டைம் பரிகாரம் செய்யணும் என்பது ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுப்படையாக 12 ராசிக்காரங்களுமே இந்த டைம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க தான் இந்த பரிகாரம் செய்யணும் என்பது சொல்லப்படுது. இந்த பரிகாரம் செய்ய செய்ய உங்களுக்கு நன்மைகள் பலது நடக்கும். ஏதேனும் கிரக தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் விலகி கெட்டது நல்லதாக மாறிவிடும். ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பிப்ரவரி 24க்கு மேலே பரிகாரத்தை செய்து கண்டிப்பாக பயன் பெறுங்க. ஸோ கும்பம் ராசிக்காரங்க அனுமன் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அனுமனை வழிபாடு செய்யணும். அனுமனுக்கு உங்கள் கையால் வெண்ணெயை வாங்கி கொடுங்க. முடிந்தால் வடமாலையை செய்து போடுங்க. வடமாலை செய்து போடுறது, உங்கள் கையால் வெண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை தான் நீங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த பரிகாரத்தை செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும்.
அதனால் நம்பிக்கையோட பரிகாரம் வந்து செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவை கும்பராசிக்காரங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச ஐடியாவுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.